அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் லிட்டில் டாக்டர் ஆர் கார்த்திக் ராஜா. இன்னைக்கு பாவக்காய் சூப் எப்படி செய்யறது தான் பார்க்க போறோம். முக்கியமான குறிப்பு, குழந்தைகள் யாரும் அடுப்பு கிட்ட போக வேணாம். இந்த வீடியோவை குழந்தைகள் பார்த்தீங்கன்னா பெரியவங்க கிட்ட போய் செஞ்சு தர சொல்லுங்க. தேவையான பொருட்கள்: இளம் பாகற்காயை கழுவி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி தேவையில்லாத விதையை எடுத்தாச்சு. முருங்கைக்கீரையை உதிரி உதிரியா பிரிச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான தக்காளியை புளிகிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. புழிஞ்சாதான் எல்லா இடத்துலயும் சாறு போகும். ஒரு டம்ளர்ல தண்ணி, மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, மிளகு சீரக பொடி. இப்ப நான் சொல்ல சொல்ல என்னோட அசிஸ்டன்ட் செய்வாரு. அடுப்பு பத்த வச்சுக்கோங்க. ஒரு சொம்பு தண்ணியை ஊத்திக்கலாம். நான் இதற்கு தேவையா 3 இளம் பாகற்காய் எடுத்திருக்கேன். சிறிது தேவையான அளவு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். 1.5 தக்காளி எடுத்திருக்கேன். நம்ம வச்சு தண்ணி கொதிடும். அது வரைக்கும் இதோடைய மகத்துவம் பற்றி பார்க்கலாம். பாகற்காய் உடல்ல இருக்கிற புழுக்களை அழிச்சு நம்ம உடம்புக்கு சத்து தரும். முருங்கைக்கீரை இயற்கையாகவே இரும்பு சத்து கொண்டது. இது நீரிழிவு நோயையும் தடுக்கும். தக்காளியில புளிப்பு சுவை இருக்கு, அஸ்காரிக் அமிலமும் இருக்கு. அதாவது பாகற்காயோட கசப்பு தெரியாம இருக்க சின்ன பசங்களுக்கு இது நல்லதா இருக்கும். இது மஞ்சள், ஆன்டிபயோட்டிக். உப்பு, நோய்க்கு முதல் காரணம் உப்பு. நான் சொல்லலங்க, திருவள்ளுவர் ஐயாவே சொல்றாரு. மிளகு மருத்துவ குணம் உடையது. சங்கம் மருவிய காலத்துல 14 கீழ்கணக்கு நூல்களை திருக்கடுகம், சுக்கு மிளகு திப்பிலி, அதுல மிளக பத்தி சொல்லியிருக்காங்க. 7வதுலயும் மிளக பத்தி சொல்லியிருக்காங்க. வரலாறுல யவனர்கள் தங்கத்தை கொடுத்து மிளக வாங்கிட்டு போயிருக்காங்க. அப்படின்னா மிளகுல எவ்வளவு மருத்துவ குணம் இருக்கு. நான் சொல்ல வேண்டியதுல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தண்ணி கொதிச்சு நம்ம தேவையான பொருட்களை போட்டுக்கலாம். தண்ணி கொதி வந்துருச்சு, நல்லா பாருங்க. மறுபடியும் சொல்றேன், குழந்தைகள் யாரும் அடுப்பு கிட்ட போவாதீங்க. பெரியவங்க அடுப்பு கிட்ட போய் இதை செய்யுங்க. சார், பாவக்காவை போடுங்க. நம்ம பாகற்காயை உள்ள போட்டு கொதிக்க வச்சாச்சு. இப்போ முருங்கைக்கீரையை போட்டுக்கலாம். தக்காளியை புழிஞ்சுக்கலாம். புழிஞ்சா எல்லா இடத்துலயும் சாறு போகும். குழந்தைகளுக்கு இனிப்பா இருக்கும். பாகற்காய் நல்லா வேகட்டும். சிறிதளவு மஞ்சள் தூள், சிறிதளவு மிளகு சீரகம், அதற்கு தேவையான அளவு உப்பு. சூப்பு முடிஞ்சிருச்சு. பாவக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம சர்வ் பண்ணி குடிக்க போறோம். பாவக்காய் சூப் ரெடி ஆயிடுச்சு. காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. காயை வேஸ்ட் பண்ணாதீங்க. வாரத்துக்கு 2 முறையாவது இப்படி செஞ்சு சாப்பிடுங்க. சிறியோர்கள் முதல் பெரியோர்கள் வரையும் சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி. ஹெல்த் இஸ் வெல்த். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நன்றி. நோய